அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச்சுன்னு பார்ப்போமா? சுட சுட சோறு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரசம் செஞ்சு வச்சுருக்கேன். ரசம் அப்புறம் வத்தல் செஞ்சுருக்கேன். வத்தல் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதோடு முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு மெயினாக உருளைக்கிழங்கு ஃப்ரை. ரசம்னாவே உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சா தானே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் செஞ்சு வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச்சு. வாங்க சாப்பிட்லாம். நான் அதை அப்படியே தட்டிலையும் கொஞ்சம் போட்டு காமிச்சிருக்கேன். சோறு, வத்தல் எங்கள் வீட்டு கீழே இருக்க அக்கா தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த வத்தல். அதுக்கப்புறமேட்டு முட்டைக்கோஸு, அதோட உருளைக்கிழங்கு ஃப்ரையும், அதுக்கப்புறமா ரசம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி சாப்பிட்டப்போ கொஞ்சமாக சாப்பிட்ணுன்னு நினச்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டாச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை என் பையனுக்கு காலையிலேயே செஞ்சு வச்சதுனால அதே இருந்துச்சு, அதே வச்சாச்சு. மற்றதெல்லாம் லன்ச் டைமில் மதியான டைமில் செஞ்சேன்.